மர்கஸு அந்த கல்பு சிம்மாசனமாக இந்த லத்தீஃபத்துர் ரப்பானி சிம்மாசனமாக இருக்குது. அந்த கல்பு ஒரு ராஜாவை போல் இருக்குது. அந்த லத்தீஃபத்துர் ரப்பானியாங்கிற அர்த்தத்தில் கல்புக்கு ரப்பி அந்த வாழைப்பூ போன்று இருக்கிறதுனால போய் உட்காந்துருக்குது. அது கல்புக்கு அர்த்தமே லத்தீஃபத்துர் ரப்பானியா தானே, அதுதானே இன்சான். அந்த கல்வி ஒரு மணிக்காக பாவிச்சு இந்த உடலில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம் ரையத்துகளாக பாவிச்சு கண்ணுக்கு தெரிகிற ஜுந்து, இது கண்ணுக்கு தெரியாத ஜுந்து வயிற்றில் எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, இதெல்லாம் அதனுடைய ஜுந்தாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஜுனூதுல் கல்வி, கல்வினுடைய சேனை பட்டாளம். காலல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்கிறான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக. இந்த இடத்துல இந்த ஜுனூதுங்கிற வார்த்தைக்காக வேண்டி இந்த ஆயத்தை கொண்டு வர்றாரு. அது ஜுனூதுல் கல்பு. இந்த ஆயத்தில் வர்றது எல்லா ஜுனூதையும் எடுத்துக்கொள்ளும். கல்புடைய ஜுனூது, மேல் லோகத்தினுடைய ஜுனூது, ரப்புடைய ஜுனூது வரலாம். ஜுனூத ரப்பிக்கே நீங்கள் வருது. ஜுனூத ரப்பிக்கையில் ஒரு பாகம் தான் அந்த ஜுனூதுல் கல்பு. கோடிக்கணக்கான ஜுனூதுகளில் ஒரு ஜுனூதுல் கல்பு ஜுனூது ரப்பில் ஒரு பகுதி. ஜுனூது ரப்பு நிறையா இருக்குது. அது ரசூலுக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. ரசூலுக்கு அல்லாஹ் சொன்னாதான் தெரியும். லாயு திரிவல் கைபி இல்லாமல் நிறுத்தவாம் ரசூலின் ஆயிடுச்சு. சொல்லுங்க. மா யாலமு ஜுனூத ரப்பிக்க வாசிங்க. இன்னொரு இடத்துல அம்மா யாலமு அல் கைபி இல்லாமல் நிறுத்தலாம் ரசூலின் வாசிங்க. இல்லாமல் நிறுத்த முஸ்தனா பிஹி வச்சாங்க. இது முஸ்தனா பிஹி முஸ்தனா மின்ன சொல்லுங்க. இல்லாமல் நிறுத்தலாம் ரசூலின். صدقت وما يظهر ولا يظهر தானே அல்லாஹ் தஆலா வெளியாக்க மாட்டான்டா, அறிவிச்சு கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். அலா யுதுஹிரு அலா கைபிஹி, அவனுடைய கைபான விஷயங்களின் மீது அல்லாஹ் அறிவித்து கொடுக்க மாட்டான். ரசூல் என்றும் அவன் பொருந்தி கொண்ட பொருளை தவிர. அவர் ரசூல் பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் நம்ம சின்ன புள்ள ஏன் தான் இப்படி பிரச்சனை செய்யணும் தெரியல. ரசூலுக்கு கைப்புடைய எருமை இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் கைபின் மீது அறிவித்து கொடுக்க மாட்டோம். இல்லாமல் நிறுத்ததான் ரசூலின்னு சொல்கிறான். அவனை திருத்துவது என்று அவன் பிரியப்பட்டவரை தவிர பிரியப்பட்டவருக்கு அறிவிச்சு கொடுப்பான்னு வருது. அதுக்கு பேர் இத்துலா அலல் கைப். நல்லா கவனிக்கிறீங்கன்னா அவ்வளோமாக்கள் கால் கட்ட சொல்கிறேன். இத்துலாவும் அத்துலா இஃபாலி பாபு. அக்கிரம யுக்கிரிமி அக்கிரம் இருக்காருல, அக்கிரம யுக்கிரிமி இக்ராம். இஃபாலி பாவுண்டா சங்கையாக்கி வச்சான்னு அர்த்தம். இது இவகாராக்கி கொடுத்தான்னு அர்த்தம். அறிவிச்சு கொடுத்தீங்க இது கூட அர்த்தம். அப்போ இத்துலாவும் அல்ல கைபுன்னால அர்த்தம் கைபான விஷயத்தை அறிவிச்சு கொடுத்தல். அந்த இத்துலாவும் அல்ல கைபு ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அவர் முத்துலாவும் அல்ல கைபு தான் வர காய்பு ஆலிமுல் கைபல்ல. நல்லா கவனிச்சு முத்துலவும் கைபே தவிர கைபின் மீது அறிவிச்சு கொடுக்கப்பட்டவர் யாரு? ஒன்றா ரெண்டா அது என்னண்டே தெரியாது. 1000மா 2000மா எல்லாம் நாடுன ரசூலை தவிரன்னா ரசூலை எல்லாம் தனி ஸ்டேஜில் வச்சுருக்கிறான். அது எத்தனைன்னு சொல்ல முடியாது. அது அவனுக்கு தான் தெரியும். எத்தனையோ கைபான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
எப்படி சொல்கிறாங்க சொல்லுங்க, நல்ல தெளிவாக சொல்லுங்க. அல்ல அறிவிச்சு கொடுத்து சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லிடுங்க. உண்மைகள் அல்ல அறிவிச்சு கொடுத்து சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாவுக்கு பேர் முத்துல்லாவுன் அலல் கைப். கைபின் மீது அறிவித்து கொடுக்க பட்டவர், அறிவிச்சு கொடுத்தவன் யாரு? முத்திலியுன் அலல் கைபு அல்லாஹ், முத்திலியுன் அலல் கைபி அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்துல்லாவுன் அலல் கைப், கைபின் மீது அறிவிச்சு கொடுக்கப்படும். இது தெளிவாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை காஃபிர்னு சொல்கிறோம். இந்த பரேலவி தேவபந்தி ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் நம்மளாம் ஒரு நாச்சி. அந்த உலமாக்களின் பக்கம்னா நம்ம நாச்சி என்ன ஒருத்தர் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிமுல் கைப் என்று சொல்கிறோம். நபி அவர்கள் ஆலிமுல் கைபா இல்லையா? அதான் ஆலிமுல் கைப்புண்டா ஆலிமுல் கைப்புனாலப்பா இஸ்லாமினால ஆலிமுல் கைப்பு, நாத்திய ஆலிமுல் கைப் அல்ல. நாத்திய ஆலிமுல் கைப்புண்டா அப்புறம் ஆலிமுல் கைப்புக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். கைபின் மீது அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் கிடையாது. கைபின் மீது அறிந்தவன் சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவனை தவிர. அந்த ஆலிமுல் கைபுக்கு என்ன அர்த்தம்? வெறும் யஹ்யா மாத்திரம் முதல்ல நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதிக்குங்க. உஸ்தாத் சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு எழுதிக்குங்க. யாரும் உங்களை ஒன்றும் எதிராலாம் செய்ய முடியாது. நமக்கு ஆயாத்து இருக்குது, ஹதீஸ் இருக்குது. ஆலிமுல் கைபுண்டா என்ன அர்த்தம்னு சொன்னால், கைபை அறிந்தவர்டா எந்த வாசித்தா இல்லாமல் அறிந்ததுக்கு பிறகு ஆலிமுல் கைப். வஹியுடைய வாசித்தாவினால அந்த அறிவு வந்திருக்கக்கூடாது. கஷ்மின் மூலமாக அந்த அறிவு வந்திருக்கக்கூடாது. இல்ஹாமின் மூலமாக அந்த அறிவு வந்திருக்கக்கூடாது. இல்ஹாமுடைய வாசித்தாவோ, கஷ்புடைய வாசித்தாவோ, வஹியுடைய வாசித்தாவோ, எந்த வாசித்தா இல்லாமல் அந்த ராத்திலேயே அந்த அறிவு இருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த ராத்திலேயே அறிவு வந்திருக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுங்க? ஆலிமுல் கைப். தாத்தி இல்மு. அல்லாவுக்கு உள்ள இல்மு வையா, அல்லாவுக்குள்ள இல்மு கஷ்வா, அல்லாவுக்குள்ள இல்மு இல்ஹாமா, மலக்குமாருடைய ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு வஹி. நபி அவருடைய பெரிய அறிவாளி. எல்லாம் எத்தனையோ கைபுகளை அறிவிச்சு கொடுத்துருக்கிறான். இத்துலாவும் அதில் கை இம்பாக எல்லாம் ஒரே அர்த்தம் தான். கைபு இம்பான்னு அறிவிச்சு கொடுக்கறது அம்பா இம்பு இம்பாகு. இங்கே ஒரு மசலை சொல்றோம், நம்ம ஒரு மசலை சொல்கிறோம். அது நம்ம பழக்கத்தில் உள்ளதை சொல்கிறோம். இத்துலாவு அறிவிச்சு கொடுக்கறது. அதே முதுகிருள் கைபு, முதுகருள் கைபு. இருக்குது சொல்லலாம். என்ன அறிவிச்சு கொடுத்ததுனால இல்முல் கைபு இருக்குதுங்கோ. அல்லாஹ்வுத்தாலா அறிவிச்சு கொடுத்ததுனால இத்லாவு நல் கைபினால இல்முல் கைபு இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வலா யுதிரு அலா கைபி ஹதன் இல்லா மன் இத்லாமின் ரசூல்னு சொல்றான். கைபின் மீது அறிவிச்சு கொடுக்கறது. இப்போ கைபு தானே அறிவு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆலிமுல் கைபுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லுவோம். எந்த அர்த்தத்தை தான் சொல்லுவோம்? இத்லாவு நல் கைபு மூலமாக அல்லாஹ் முத்திலியுன் அலல் கைபி ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அளவாக்கல. முத்துலவுன் அலல் கைபி அல்லாஹ் முதுகீருன் அலல் கைபி ரசூலுல்லாஹ் முதுகருன் அலல் கைபி. இப்படி வேணா சொல்லுவோம். அப்போ கைபு ஆலிமுல் கைபு சொன்னால், முத்துலக்கு ஆலிமுல் கைபுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த வாசித்தா இல்லாமலும் அந்த அறிவு வந்திருக்கணும். எந்த வாசித்தா சொல்லுங்க, வஹியின் மூலமாகவோ, கஷ்வின் மூலமாகவோ, இல்ஹாமின் மூலமாகவோ, மலக்குடைய உதிப்பின் மூலமாகவோ எந்த வாசித்தா இல்லாமல் வர்ற இல்முக்கு பேர் என்ன? அவன் தான் அல்லாஹ், அவன் தான் ஆலிமுல் கைப். சரி, இப்போ ரெண்டு பேரும் வைப்போம். நபி இங்கே இருக்கிறான், அல்லாஹ் இங்கே இருக்கிறான்.
நபி ஒரு பக்கத்தில் வைங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஒரு நபியுடைய இல்மு, அல்லாஹ்வுடைய இல்மு கதீமு, இல்முல்லாஹி கதீமுன் சொல்லுங்க. இல்முல்லாஹி கதீமுன், இல்முல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிதுன். இல்முல்லாஹி கதீமுன், இல்முன் நபியு ஹாதிதுன். இல்முல்லாஹி இல்முல்லாஹி கதீமுன். அடுத்தது இல்முல்லாஹி கைரு மஹ்தூதின், மஹ்தூதின். இல்முர் ரசூலி மஹ்தூதுன். அடுத்த வளர்க்குறாங்க. அப்புறம் அடுத்த இல்முல்லாஹி தாத்தியுன், இல்முல்லாஹி தாத்தியுன். இல்முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாயியுன். ஐனு தா அதாயியுன். ஐ அத்தா அத்தா ஐன அதாயியுன். ஐன ஐன அதாயியுன். ஐன அத்தா அத்தா ஐனு தோ ஐனு தோ அத்தா அதாயியுன். இப்போ பாருங்க, அது இப்போ அல்லாஹ்வுடைய இல்மு கதீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிதா, நபி அவர்கள் ஹாதிதா கதீமா? நபி அவர்கள் ஹாதிதா அது கதீமா? ரசூலுல்லாஹ் ஆமினா ஒருத்தர் பிறந்த உதாரணங்க என்னங்க இவ்வளவு சொல்றோம்? அல்லாஹ் கதீம், ரசூலுல்லாஹ் ஹாதிதா இல்லையா? ஹாதிதுக்கு வரக்கூடிய இல்மு ஹாதிதா இருக்குமா கதீமா இருக்குமா? அல்லாஹ் இருக்கிற போது ரசூல் இருந்தாங்களா? அவுது பில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேலே அர்ச்சனை கொண்டு வைக்கிறோம் நபி அவர்களை பொழுது. ரசூல் அல்லாஹ் எதை சொன்னான்னு அதை சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு மிஞ்சாதீங்க. அப்போ அல்லாஹ் கதீமு, அவனுடைய பேரில் ஒரு பேர் கதீமு. கதீமுன்னு நம்ம நம்பாவிட்டால் காபிரா போயிடுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஹாதிது, ரசூலுல்லாஹ் இல்மு ஹாதிது. அல்லாஹ் கொடுத்த இல்மு தானே ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கும். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு வந்து கதீம்னு சொல்ல முடியுமா? இது பழங்கிச்சா இல்லையா? யாருக்கு ஆட்சேபம் இருந்தால் கேளுங்க அப்துல் ரஸீக்கு. இல்லை கேளுங்க, என்ன வேண்டாலும் கேளுங்க இல்மு விஷயத்தில். அப்புறம் அடுத்து அப்படி ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அல்லாஹ்வுடைய இல்மு கைரு மஹ்தூதின், ஹத்தில்லை. அவன் எப்போ கதீமாக இருக்கிறானோ அவனுக்கு ஆரம்பம் இல்லைங்கிற போது அவன் இல்முக்கு எப்படி ஆரம்பம் இருக்கும் கடைசி இருக்கும்? அது எல்லைக்குட்படாதது, வரம்புக்குட்படாதது, எல்லைக்குட்படாதது, வரம்புக்குட்படாதது, எண்ணப்பட முடியாதது. இப்படி வேணாலும் தர்ஜுமா செய்யலாம். ஸல்லல்லாஹு இல்மு மஹ்தூத் என்ன அது அர்த்தம்? இங்கே தான் பிரச்சனை. மஹ்தூத் சொல்கிறே அப்படியா கையை தூக்குறாங்க, காலை தூக்குறாங்க. நம்ம சொல்கிறோம் கையையும் தூக்காத காலை தூக்காத, நான் நீ சொல்கிறதுக்கு அடி பண்ணிடுறேன். நபி அவர்களை நீ போடுறத விட நான் ரொம்ப புகழ்கிறேன், நான் தான் முறையோடு புகழ்கிறேன், நீ முறையில்லாமல் புகழ்கிற. என்ன நான் சொல்கிறது அங்கே பாக்கியத்தில் தவல் பிள்ளைகளுக்கு எப்போ பாக்கியத்தில் பார்த்துருக்கீங்களா? பாக்கியத்துக்கு போயிருக்கீங்களா? சரி, பாக்கியத்தில் அந்த நியூ லைன் பக்கத்தில் மைதானம் இருக்குதா இல்லையா? ஒரு மைதானம் உள்ள மறுசால ஒரு மைதானம் இருக்குல்ல தாவா, அதுக்கு பிரதம தலைவாயில் மேற்கு இருக்குமா இல்லையா? கிழக்கு ஒரு சின்ன தலைவாசல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இஸ்லாமர்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு கிழக்க ஒரு சின்ன தலைவாசல் பார்த்துருக்கீங்க? ஞாபகத்துக்கு வரல? ஆமாம், நீட்டாக இது ஒரு நியூ லைன் இருக்கும்பா. அங்கே கார்கள்லாம் வர்றதுக்கு மேலே பெரிய வாசல் இருக்கும்.
அப்புறம் அங்கிட்டு ஒரு சின்ன வாசல் இருக்கும். ஏப்பா நான் மேலே ஓதி கொடுப்பேன். அப்போ சொன்னேன், ஏத்தா இந்த மைதானத்தில் பிரதம தலைவாயிலிருந்து இந்த சின்ன தலைவாயில் வரை இங்கே வடக்க இருந்து வடக்க மாணவருடைய கட்டடம் இருக்குல்ல, இந்த கட்டடத்திலிருந்து அந்த நியூ லைன் வரைக்கும் இது மஹ்தூதா இல்லையா கேட்குறது. இந்த 4 எல்லைக்குள்ளால இருக்க இந்த மைதானம் மஹ்தூதான மைதானமா? இதுக்கு கிழக்க வடக்க தெற்க வடக்கு இருக்குல்ல, கிழக்க மேற்க வடக்க தெற்க இருக்குல்ல. சரி, இந்த 2 கடையில் நீங்கள் விளையாடுறீங்க. இதில் இருக்கிற மண் இருக்குதுல்ல, மணல் மஹ்தூதில் இருக்கிற மண் மஹ்தூது தானே சொல்கிறோம். மஹ்தூதில் இருக்கக்கூடிய மண்ணும் என்ன மஹ்தூது தானே. இடமும் மஹ்தூது, தலைவாசலும் மஹ்தூது, இருக்கிற மண்ணு மஹ்தூது தானே. சரி, ஒரு 500 மாணவர்களை விடுறோம்ப்பா, இந்த மண்ணை எண்ணி கொடுத்துருங்கப்பா. இந்த மண்ணை மண்ணை எண்ணிடுங்க. ஒரு வருஷம் தவணை தரலாம். ஒருத்தன் 1 மாதத்துக்கு பைத்தியக்காரனா போயிடுவேன், ஒருத்தன் 1.5 மாதத்தில் பைத்தியக்காரனா போயிடுவேன். இந்த 500 பேரையும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சிகிச்சை செய்ய வேண்டிய ஆகிப்போம். என்னப்பா மஹ்தூதுன்னு சொன்ன? ஆனால் மஹ்தூதுன்னு சொன்னீங்க. மஹ்தூதுன்னு சொன்னால் என்ன முடியணும்னு அர்த்தமா? மஹ்தூதுன்னு வார்த்தையை சொல்லுவோம், அதை யாராட்ட முடியும்? அது யாரால் என்ன முடியும்? சொல்ல தெரியுதாக்குறோம், சொல்லுவோம் மஹ்தூதுண்டு. இல்லை, மஹ்தூதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய இல்மை கவனித்து அதுக்கு மஹ்தூதுன்னு தான் சொல்லுவோம். மஹ்தூதுல எண்ணி காட்டு 10 கோடியா 8 கோடியாண்டா அது எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அங்கே விட்டுருவோம், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது மஹ்தூதா இல்லையா சொல்லுங்க. சொல்றது கூசுறீங்களே, மஹ்தூது தான். அட நான் எல்லையும் மஹ்தூதாகி போச்சு, எல்லைக்குள்ள மைதானமும் மஹ்தூதாகி போச்சு. அந்த மஹ்தூதுக்குள்ள இருக்கு, மஹ்தூதா தானே இருக்கணும். மஹ்தூதா இருந்தால் எத்தனை கோடின்னு எண்ணி காட்டுன்னு சொல்கிறது அது நான் சொல்லவே மாட்டேன். அது எங்களால் சொல்ல முடியாது. சரி, இதை விடுங்க. ஒரு குர்பான் கொடுக்குற ஆடு வருது, நாளைக்கு அந்த ஆற்றில் உள்ள அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு வருது ஹதீஸில். ஆற்றில் இருக்கக்கூடிய ரோம அளவுக்கு நன்மை, அதை விடு, பண்ண விடு. இங்கே ஒரு ஆட்டை கொண்டு வா, அந்த ஆட்டை கோடு போடு, இங்கில் கோடு போடு, வைத்த இப்படி கோடு போடு. ஒரு 5-10 பிள்ளைகளை, நல்ல பிள்ளைகள், கணக்கில் தேர்ந்த பிள்ளைகளை கூப்பிட்டு, நீ கோடு போட்ட இந்த பகுதி நீ என்றா, இந்த பகுதி நீ என்றான்டா, எவ்வளோ என்ன வேணா இங்கிட்டு என்ற போது இங்கிட்டு ஒன்று போகும், இங்கிட்டு ஒன்று போகும். ஒரு ஆற்றில் இருக்க முடிய என்ன முடியுதா? அதான் சொல்கிறேன், ஆட்டுடைய அளவுக்கு கூலி கொடுக்கப்படும்னு வருதில்லைங்க. அதைத்தானே ஹதீஸில் சொல்கிறோம். அவர் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், ஆட்டுடைய அளவுக்கு கொடுக்க தோராயமாக ஒன்று சொல்லுங்க, அதற்கு 10 கோடி 8 கோடின்னு சொல்லுங்களேன். அதை எப்படி சொல்ல முடியும்? அர்த்தம் இல்லாத பேசுகிறேன். ஆட்டுடைய அளவுக்கு தான் கிடைக்க முடியாது, ஹதீஸில் வந்துருக்குது. இத்தனை கோடி நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்களேன், கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 10 கோடின்ட்டு முட்டா போயிடும். 10 கோடி நான் எதுக்கு சொல்கிறேன்? நாளைக்கு இன்னொருத்தன் வந்து எண்ணிங்களா இருக்கு கேட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? 10 கோடி எண்ணினீங்களா இதை பண்ண நான் என்ன சொல்கிறது? இது எதுக்காக வேண்டி சொல்கிறேன்? உங்கள் மூளையில் படுறதுக்காக வேண்டி மஹ்தூதுக்கு சொல்லுவோம். எவ்வளவுன்ட்டு சொல்ல மாட்டோம், அதை யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, இல்லைங்கச்சா? சரி, அது ரப்படத்தில் உண்டு. ரப்படத்தில் வர்றது நம்ம எதுக்கு அவன் கேட்போம், என்ன நீ மஹ்தூதுன்னு சொல்லிவிட்ட? ரசூல்லாவே மஹ்தூதானே பிறந்தாங்க இறந்தாங்கன்னு இருக்குது, பிறந்தாங்க இறந்தாங்கன்னு இருக்குது. நூறு முகம்மதியை ஆரம்பத்தில் படைச்சா அல்ல, அந்த நூறு முகம்மதி அது தானே அல்லாஹ்தானே கதீமு. அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு ஏன் வைக்கிற? யார இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. பயான்ல ரசூல்லா இறந்துட்டான்னு சொன்னா, அதற்கு ரசூல்லா பார்த்து இறந்துட்டான்னு சொல்லாதீங்க. ஆமாம், வாசகம் ரசூல்லா இறந்துட்டான்னு சொன்னால் இன்னக்க மையத்துன்னு இன்னக்கும் மையத்துன்னு அல்லாவே சொல்கிறான். யாரை பார்த்து? ஒவ்வொன்றுக்கும் இஸ்கால் கேளுங்க. இஸ்கால் கேட்டால் நான் சொல்கிறேன், பாடம் போதாட்டி போகுது. உங்கள் இஸ்கால் தீர்ந்தால் போதும்.
அல்லாஹ்வுடைய நாயகத்தை பார்த்து என்ன சொல்கிறான்? இன்னகும் மையத்துங்கிறான். நீங்களும் இறந்து போன மையத்துக்கு அந்த அர்த்தம் தானே. இன்னகும்டா நீங்கள் யாருக்கு போதிக்க வந்தீங்களா? உங்கள் உம்மத்தும் மையத்தும் தாண்டு. அப்போ மையத்துண்டா என்னப்பா அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாரு உம்மத்தி இல்லைங்க மாபைன சித்தீன இல்லை சபைங்கிறாங்க. என் உம்மத்துமாருடைய வயசு 60க்கும் 70க்கும் மத்தியிலே. ஆமாரு உம்மத்தி மாபைன சித்தீன இல்லை சபைன்னு 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் எனது உம்மத்துமாருடைய வயசு. வாக்கல்லுகும் மைய ஜூசு தாலிக்கு ஜாசவுக்கு இந்த இடத்துல தஜாவச அர்த்தம். வாக்கல்லுகும் இந்த உம்மத்துமார்களை மிக சொற்பந்தான். மண் சிலர் கல்லுகும் மை யஜூசு அலாதாளி 70 விட தாண்டி போகக்கூடியவர்கள். வாக்கல்லுகும் மண் யஜூசு தாலி அக்கல்லுகும் மை யஜூசு தாலி. இந்த 70 கடந்து வரவ கம்மி. இந்த 60க்கு 70 மத்தியிலே இறந்து போயிடுறாங்க. உம்மத்துமார்களும் மையத்து, இவர்களும் மையத்து. இறந்து போனவன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மை போட்டு அவர்கள் இறந்து போகலை. இறந்து போகணும்னு சொல்லக்கூடாதுன்னா எல்லாரையும் போல மையத்துன்னு சொல்லாதீங்கப்பா. அவங்க சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்கன்னு வருது. சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்கன்னு ஒரு கிட்டத்தில் இருந்தால், தூரத்தில் இருந்தால் நம்ம சலாமல் அவங்களுக்கு எட்டி வைக்கப்படும் வருது. அதை கேட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இங்கே எல்லாம் கவனிக்கணும். அந்த நிமிஷத்துக்கு தான் மௌத்துங்கிறத கொஞ்சம் ஒரு கண்மூடி கண் திறக்கிற ரூ வச்சு அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த தாத்தோட அந்த ரூ டச் இல்லாத நாள் கிடையாது. அந்த ஆண் இந்த ரூ பிரிஞ்சு இந்த ரூ ஹைவானி ரூ இன்சானி அந்த ஒரு ஆணில் தான் ரூ பிரிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால் நான் சொல்லலையா, அங்கே போனாலும் கூட அந்த சுடர் அடிக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் வளர்க்கலையா? அந்த சுடரில் தான் இருக்குது. கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே வந்து சேர்ந்துருது அப்படின்னு. அந்த ரூ இன்சானி பிரியறதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லணும்னா எனக்கு தெரியல. ரூ இன்சானி இப்படி பிரியறதுக்கு என்ன காரணம்னா, இவன் நல்லா அது சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இவன் பூர்ணமான முறையில் 6ஆம் சுகத்தை எடுக்கிறதுக்காக அது சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அது ஏன் போகுது பிரியுது? இந்த ரூ இன்சானியில் என்ன இருக்குது? புலனும் ஸ்டாப் ஆகிடுது. சொல்லுங்க, அறிவும் புலனறிவும் ஸ்டாப் ஆகிடுது. புத்தியும் ஸ்டாப். ஏன் அது இருந்துச்சுன்னா சுகம் கிடைக்காது. எது அது இருந்துச்சுன்னா தூங்க முடியாது. 6ஆம் இருக்க முடியாது. ஜால்னன் நவம சுபாத்தம் ஜால்னன் நவமவா அம்மையா ஜால்னா சுபாத்தா வராது. ஜால்னா நவமுக்கும் சுபாத்தா வராது. அது இருந்துச்சுண்டா முடிச்சுக்கிட்டே இருந்த நேரம் சுகம் கிடைக்குமா? அப்பா படுத்தண்ணே நல்லா தூங்குறான். இந்த பாவா வெளியே போனால் தான் சுகம் கிடைக்கும். அந்த பாவா அப்புறம் அதை சொல்ல வரட்டேன்னு நினைக்கிறேன். பரிபூர்ண ராகத்தை எடுப்பதற்காக வேண்டி அது வெளியே போகுது. சொல்லலைன்னு நினைக்கிறேன். அது இல்லை. அப்புறம் என்ன பிள்ளைகளுக்கு அதை சொன்னோமா இல்லையா? அது பிரதானமானச்சு. பரிபூர்ணமான ராகத்தை கிடைப்பதற்காக வேண்டி தான் இந்த பாவா கொஞ்ச நேரம் அங்கே போகிறாரு. இவர் இருந்துச்சுன்னா முடியாது. இல்லை தூக்கிறதை பற்றி அவனை பற்றி புறம் பேசுகிறோமே, பொல்லாத ஷைத்தான் தூங்கி தொலை. உயிரோடு இருக்கிற போது பேசணும்னு அரைச்சிட மாட்டேன். சைத்தான்கிறாண்டு கொஞ்சம் லேசாக தூங்கிட்டு இருந்தாலும் கூட நல்ல சைத்தான் சொன்ன மாதிரி தெரிஞ்சாங்கிறான். சரியாக போடல. அந்த ரூ இன்சாண்டி போகலை. சரியாக தூக்கம் வராமல் பிறண்டு இருக்கிற போது ரூ இன்சாண்டி போக மாட்டேது. ரூ இன்சாண்டி போகிறதுக்கு தான் பிரிச்சு போடுறான். ஆமாம், சரி, இதோடு இருக்கட்டாங்க. இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னு கேட்டால், சரீராசுடைய ரூஹு ஒரு நிமிஷத்துக்கு தான் வெளியேறுது. அப்புறம் ரூ அந்த ஜசதோடு சேர்ந்துடுது. மையத்துன்னு சொல்லக்கூடாதுன்னா நம்மளை போல உள்ள மையத்தா சொல்லாத, அவங்களுடைய தரஜாவே வேறேன்னு அர்த்தம். அதோடு நிப்பாட்டிக்கணும் முதல்ல. ஆமாம், அது என்ன அப்போ அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுதே தவிர அது சுகதாக்களவே வலா தக்கூலன்னு குதிரு வீசமீலாகி அமுவாத்துன்னு வருது.
பலா தகுசவன்னல்லதீன குத்திலு அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்களே அமுவாத்துன்னு சொல்லாதேன்னு சொல்கிற போது ஒரு ரசூலுல்லாஹ் பிடிச்சி அமுவாத்துன்னு சொல்லலாமா? அதனால் நபி அவர்கள் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சான். ஸல்லல்லாஹு ஒரு சமயத்தில் சொன்னாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் மமாத்தி ஹைருல்லக்கும். ஹயாத்தி என்னது, நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான், நான் மரணமாகிறது நல்லது தான். ஹயாத்துக்கு மௌத்துக்கடையில் வேற்றுமை இல்லை. ஹயாத்தி ஹைருல்லக்கும் ஹைருல்லக்கும் ரெண்டும் ஒன்று தான். ஹயாத்துக்கு முன்னால் மௌத்துக்கு நான் ரஹ்மத்துல்லில் ஆலமிங்கிறது ஹயாத்தோடு இருந்தாலும் ரஹ்மத்துல்லில் ஆலமின்டான், மையத்தாளாலும் ரஹ்மத்துல்லில் ஆலமின்றான். ஆமாம், ஷஃபீல் முதுனிபீன், நான் ஹயாலத்தில் இருக்கிற போதும் ரசூல்லாட்ட அல்லாட்ட நான் முதுனிபீன்களுக்காக ஷஃபாத்து செய்வேன். மௌத்தானதுக்கு பின்னாலே ஷஃபீல் முதுனிபீன் தான். ரசூல்லாவுடைய பேர் உயிரோடு இருக்கிற போது ஒரு பேர், மௌத்தானதுக்கு பின்னால் அந்த பேருன்னு கிடையாது. எப்படி போல அல்லாவை போல அல்லாஹ் கதீம் 99 பேர் அல்லாவுக்கு எப்பவும் இருக்கிறது போல ரசூல்லாவுக்கு 99 பேர் இருக்குது இல்லை, அந்த பேர் போல ஹயாத்திலையும் தான் மௌத்திலையும் தான். இதுலேயும் நம்ம அல்லாவை ஒரு சிவத்தை போல் இருக்குன்னு சொல்லுவோம். இருந்தாலும் மற்ற விஷயத்தில் இல்மில்ல மற்றதில் அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சார். ஹயாத்தி ஹைருல்லக்குங்கிறது புரியுது, மமாத்தி ஹைருல்லக்குங்கிறது புரியல யார் சொல்லலாம். நீங்கள் மௌத்தா போகிறது எங்களுக்கு பீடையாச்சு, முசீபத்தாச்சு, எங்களுக்கு பெரிய வேதனையாயிடுச்சு. ஹயாத்தை போல் இருக்குமா மௌத்து? மௌத்து ஹைருங்கிறீங்களே. இன்னும் ஒரு சஹாபி எந்திரிச்சார். சொன்னாங்க, நான் மௌத்து ஆகிட்டா திங்கக்கிழமை வியாழக்கிழமை என்னுடைய உம்மத்துமாருடைய அமால்களை எனக்கு எடுத்து காட்டப்படும். உருளத்து அலைய ஆமாலும் உம்மத்தி, உருளத்து அலைய ஆமாலும் உம்மத்தி, உம்மத்துமாருடைய ஆமால்களை இப்படி எழுத உருளத்து அலைய உஜூரு உம்மத்தி, உஜூரு உம்மத்தி வந்துடும். உருளத்து அலைய உஜூரு உம்மத்தி, என் உம்மத்துமாருடைய கூலிகளை உருளத்தில் உஜூர் அஜருக்கு ஜம் உஜூரு அஜ்ரு கூலி உள்ளத்தாலேயே உஜூரு உம்மத்தி ஹத்தல் கதாத்தி யுஹ்ரிஜுகர் ரஜுலு மினல் மஸ்ஜிதி. இப்படி ஒரு ரிவாயத். அவ என் உம்மத்துமாருடைய ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் கெட்ட செயலுக்கும் உண்டான கூலிகளை எனக்கு எடுத்து காட்டப்படும். உம்மத்துமாருடைய நல்ல செயல் கெட்ட செயலுடைய கூலிகளை இதில் நல்லது வருது. அத்தல் கதாத்தி, ஒரு சின்ன துரும்பு பேன் ஓட ஓட அது ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. சில சமயத்தில் கரங்கிட்டு இருக்கு கோழி எனக்கு இது தூசி. அத்தல் கதாத்தின துரு யுஹ்ரிஜுகர் ரஜுலு மினல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிலிருந்து அதை எடுத்து வெளியில் போடுறான். அதை கூட எனக்கு எடுத்து காட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தா லேசுன்னு நினைக்கிறோம். என்னுடைய பள்ளியில் அவள் சுத்தமாக இருக்க விரும்புகிறானே சொல்லி அப்போ நல்ல அமலாக இருந்தால் நான் ரொம்ப அவனுக்காக வேண்டி மென்மேலும் பறக்கத்துக்கு துவா செய்வேன். கெட்ட செயலாக அவன் செய்து அவனுடைய கூலியை என்கிட்ட காட்டினா அல்லாஹு தஆலா அவனுக்கு மகஃபிரத்தை செய்து மகஃபிரத்துக்காக வேண்டி மௌத்தாகிறேன்னு சொன்னாங்க. எப்படி நல்ல விஷயமா இருந்தால் மேலும் மேலும் பறக்கத்துக்கு துவா செய்வேன். கெட்டதாக இருந்தால் மகஃபிரத்துக்கு துவா செய்யறதுக்கு தான் நான் உங்களை விட்டும் போகிறேன். அப்போ இதிலிருந்து தெரியுது ரசூலுல்லாஹ் விழிப்போடு தான் இருக்காங்கன்னு. சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்க. சோதாக்குடைய இதவே மௌத்துன்னு சொல்ல வேணாங்கிற போது நபி அவர்களை பற்றி ஏன் சொல்லணும்? சொல்கிறது தெரியுதுங்களா? அப்போ அப்படிலாம் இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. செஞ்சுக்கிட்டீங்களா? அது அப்படி வருது. சொல்லுவனவுக்கு அவங்க வேற அர்த்தம் செய்யலாம். இந்த தொழுகை இல்லை, அல்லாவுடைய ரஹ்ம அந்த தொழுகைக்கூடிய அந்த ஞாபகத்தில் இருக்காங்களாம். சொல்லுவனா இப்படி தொழுகிறாங்கிற அர்த்தம் இல்லை. இந்த தொழுகையினுடைய அந்த ஞாபகம், அது ஞாபகம் வந்து தொழுகை. ஞாபகங்கிறது தொழுகை போல அந்த சொல்லுவன
வழக்கமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சாயந்தரமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளுங்களேன், அதீது செய்கானது இது, கொஞ்சம் தள்ளுங்களேன், சூரியன் மறைய போகுது, அப்புறம் கேள்வி கேளுங்களேன், நான் மகரியை தொழுதுக்கிறேன், தள்ளுங்களேன், மகரியை தொழுதுக்கிறேன், சூரியன் அடைய போகுது அப்படின்னு சொல்லுவானா கபூரில். அப்போ அந்த ஞாபகம் வர்றதை சொல்லணுங்கிறாங்க. பள்ளிவாசலில் தொழுகை எதிர்பார்த்திருந்தால் அவன் தொழுகிறது போல அது சான்று. சொல்லணுக்கு தக்பீர் எடுத்து தொழுகிறாங்கிற அர்த்தம் இல்லை. பள்ளிவாசலில் தொழுகை எதிர்பார்த்திருந்தால் அப்போ அது மாத்திரம் தொழுகையில் இருப்பது போங்கிற அதே மாதிரி தான் அந்த அந்த சொல்லுணவுக்கு அர்த்தம். தக்பீர் கட்டுறாங்க, அங்கே ருக்கு சஜ்ஜா செய்கிறாங்கிற அர்த்தம் இல்லை. தக்லீஃப் இல்லாத உலகத்துக்கு போனதுக்கு பிறகு அதுக்கு தக்லீஃப். இதுதான் தக்லீஃபுடைய உலகம். எது தக்லீஃபுடைய உலகம் இதுதானுங்க. மக்பராவெல்லாம் தக்பீர் உலகம் அல்ல. அடுத்து நேரமாகி போச்சா? அதெல்லாம் ஒரு பறக்கத்துக்கு எழுதுற, இது ஒரு மசாலாவும் இல்லை. அல்லாஹையும் முகமதையும் சும்மா ஒரு இதுக்கு ஒரு பறக்கத்துக்கு வீட்டுக்கு போய் எழுதி வச்சுருக்கிறான். அதனால் அல்லாஹ் எழுதி போட்டு முகமது எழுதா விட்டாலோ, முகமது எழுத விட்டு அல்லாஹ் எழுதா விட்டோ இது ஒரு மசாலாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பறக்கத்துக்கு எழுதுகிறோம். அவங்க ஒரு குருமத்து தானே. அப்புறம் வேற என்ன என்னங்க பாடம் இல்லாம போச்சுங்கிறார் பகவதி, நாளைக்குங்கிறாரு. ஆமாம், அப்புறம் அசலை விட்டுட்டாப்பா, அசலை விட்டாச்சாப்பா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு. அல்லாஹு அல்லாஹு இல்முல்லாஹி இல்முல்லாஹி கதீமுன். இல்லை முதல் சொல்லுப்பா, இல்முல்லாஹி இல்முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த கைரு மௌஜூதின் இல்மு ரசூலி இல்முல்லாஹி தாத்தி. வாங்க, இல்முல்லாஹி தாத்தின்னு சொன்னால் அல்லாவுக்குள்ள இல்மு அவனுடைய தாத்திலேயே இருக்குது. யாரும் கொடுத்ததல்ல, அந்த ரப்பே அவனுடைய தாத்தில் ஊறுது. அது ஒன்று யாரும் சொல்லு, அவனே அல்லா, அவனுக்கு ஒரு அல்லாவாக இருக்கிறான். தாத்தி என்று தாத்தை சேர்ந்தது. அப்புறம் அர்த்தம் அப்போ தாத்திக்கு என்ன அர்த்தம்? எந்த வாசித்தா இல்லாமல் வருது, எந்த வாசித்தா கிடையாது. இல்மு ரசூலி ரசூல் அப்படி இல்மு சொல்லையா, அது எவ்வளவு 1000 2000 அளவே இல்லை. வைபான விஷயத்தை எல்லாம் அறிவிச்சு கொடுத்ததுக்கு அளவு கிடையாது. ரசூலுல்லாஹ் இல்மு 1000 2000 சொல்லவும் முடியாது. அது அத்தாயி தான். எவ்வளவு இருந்தாலும் அது அத்தாயி தான், அது ஆத்தி அல்ல. நம்மளை துண்டி உண்டா வெட்டலாலும் ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு தாத்தின்னு சொல்ல மாட்டோம். இல்முல்லாஹி தாத்தின்னு சொல்லவே மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவோ இல்மோ, அந்த இல்மெல்லாம் ரப்புடைய அத்தாயியான இல்மு தான். அது உங்கள் சாதாரணமான இல்மு இல்லை. அது தாத்தின்னு சொல்லக்கூடாது. தாத்தின்னு சொன்னால் வாசித்தா இல்லாமல் வந்திருக்கணும். நபி அவர்களுக்கு எந்த இல்மு வந்தாலும் விவாசித்தத்தி வகியின், விவாசித்தத்தி கஷ்பின், விவாசித்தத்தி இல்ஹாமின், விவாசித்தத்தி இல்ஹாமி மலக்கின், எல்லாம் வாசித்தானோ. வேறு என்னங்க இப்போ பிரச்சனை? இதில் என்னங்க பிரச்சனைக்கு என்ன இருக்குது? சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குங்க? ரபிகாவை சண்டை போடுவாரா? ரபிகாவை சண்டை போடுவாரா? ரசூலுல்லாஹ் அப்படி என்ன அத்தாயின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் இல்மு அத்தாயி தானே. அத்தாயிந்து யாரு? அது முன்னாவுக்கு போய் நம்ம இப்படி மருந்து கொடுக்க முடியும்? நமக்கே மருந்து கொடுக்க நம்மளால முடியல. பாது முன்னாவுக்கு இப்படி போய் படிக்க. நான் இங்கே வர என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது சண்டை இல்லாமல் வம்பு இல்லாமல்
இனி எதிர்காலத்தில் உள்ள ஒரு சமுதாயத்தை உண்டாக்கணும் உண்டு. எனக்கு எல்லாம் போட்டதே நான் இவங்க கல்வியில் போட்டது, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த